வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா மே 1, 2014 வியாழக்கிழமை. மணி அப்போ சரியா 7:05. பெங்களூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் வழியாக விஜயவாடா கவுஹாத்தி வரை செல்லும் கவுஹாத்தி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 9வது நடைமேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த ரயிலில் பயணித்தவர்களும் பயணம் பண்ண காத்திருந்தவர்களும் இன்னும் 10 நிமிடங்களில் நம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவதென்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி என்ன நடந்தது அந்த ரயிலில் யார் என்ன செய்தார்கள், எதற்காக அதை செய்தார்கள் என்றும் டீகோட்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வெல்கம் டு பிரபா டீகோட்ஸ். அன்னைக்கு காலையில் சரியா 5:30 மணிக்கு வர வேண்டிய கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் 2 மணி நேரம் தாமதமாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் 9வது நடைமேடைக்கு வந்தடைந்தது. கரெக்டாக 7:05க்கு 9வது பிளாட்ஃபார்மத்தில் நிப்பாட்டி வச்சுருந்த அந்த ட்ரெயின் கரெக்டாக 7:15க்கு S4 S5 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் பாம் பிளாஸ்ட் ஆனது. அந்த வெடிகுண்டு வெடித்த சத்தத்தில் அந்த ட்ரெயினில் பயணம் செய்தவர்களும் அந்த பிளாட்ஃபார்மத்தில் நின்றுட்டு இருந்தவங்களும் உயிர் பயத்தில் அவங்க உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக எல்லாரும் தலைதெறிக்க ஓடினாங்க. என்ன சத்தம், என்னது வெடிச்சுது அப்படின்னு. கரெக்டாக 8 மணி அளவில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த போலீஸும் பாம் ஸ்குவாடும் வரவழைக்கப்பட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையும் தனியாக பிரித்து அந்த ட்ரெயின் ஃபுல்லாக மோப்ப நாய்கள் உதவிகளுடன் பாம் ஸ்குவாட் உதவிகளுடன் ஃபுல் செக்கப் நடந்தது. ட்ரெயினில் வேற எங்கேயும் இடத்துலையும் பாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மற்ற ட்ரெயின் நிப்பாட்டி இருந்த எல்லா ட்ரெயின்களையும் தீவிரமாக சோதனை நடத்திட்டு அது எப்படி நடந்துச்சு, இது யார் காரணம் அப்படின்னு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டது. இந்த பாம் பிளாஸ்ட் நடந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம்கள் மாணவர் இயக்கம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இந்த பாம் பிளாஸ்ட் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. எதுக்காக இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட விளக்கு கேட்கும்போது 2012ஆம் ஆண்டு இதே சென்ட்ரல் ஸ்டேஷனில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏற்பட்ட தகராறில் ட்ரெயினில் வச்சு நடந்த சண்டையில் முஸ்லீம்கள் ட்ரெயினை விட்டு இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக 2014 கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு மே 1 உழைப்பாளர்கள் தினத்து அன்னைக்கு இந்த அட்டாக் வந்து அவங்க பழிக்கு பழி தாக்குதலாக பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துல கிடந்த அந்த வெடிச்சு சிதறின பாகங்களில் சிலத்தை எடுத்து பார்க்கும்போது 6 மாதத்துக்கு முன்னாடி பாட்னாவில் இதே மாதிரி ஒரு ஊர்வலத்தில் பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதுலேயும் இதே மாதிரி அந்த கிடைச்ச தடயங்களும் இந்த தடயங்களும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அந்த பாட்னாவில் நடந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவர் தான் முஜாஹிதீன். அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு சந்தேகப்பட்டு இது பண்ணதில் அவரும் ஒத்துக்கிட்டார். ஆமாம், இந்த பாம் நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இதில் முஸ்லிம்கள் மாணவர் இயக்கமும் இந்த முஜாஹிதீன் துணை இயக்கமும் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்காரு, 41 பேர் பெருங்காயம் அடைந்திருக்காங்க. இந்த இதில் உயிரிழந்த பெண்மணி
பெங்களூரில் டாட்டா கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தன்னுடைய லீவு நாட்களுக்காக குண்டூருக்கு செஞ்சுட்ருக்காங்க. ஆந்திரா மாநிலம் குண்டூருக்கு அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க சீட்டுக்கு அடியில் தான் ஒரு பாம் இருந்திருக்கு. S4 வச்ச பாம் அவங்க சீட்டுக்கு அடியில் இருந்திருக்கு. இதை தீவிரமாக விசாரித்து பார்க்கும்போது போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ட்ரெயினில் வச்சுருக்கணும். ஏன்னா ட்ரெயின் ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கு. அதனால் இது 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த பாம் வச்சுருக்கணும். இந்த லேட்டாக வந்ததுக்கும் இந்த பாம் பிளாஸுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. 41 பேர் இதில் பெருங்காயம் படுகாயம் அடைந்திருக்காங்க. இதில் மத்திய மந்திரியாக இருந்த மல்லிகா கார்ட்டூன் உயிரிழந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவங்களுக்கு 25,000 ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு 5,000 ரூபாயும், அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் அன்றைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரிழந்தவருக்கு குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவருக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் உடனே அறிவிக்காங்க. ஸ்பாட்லேயே அறிவித்து இது பண்ணுறாங்க. இந்த இதை தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக மத்திய அரசிடமிருந்து மத்திய குழு ஒன்று சென்னைக்கு வருது. அதுபோக அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா CBCIDக்கு உத்தரவிடுகிறார். இது எல்லாமே உடனடியாக நடக்குது, 1 மணி நேரத்துக்குள்ள. இதை விசாரித்து பார்த்து இது பண்ணுறாங்க. இவங்க 1 மணி நேரத்தில் விசாரணைக்கு விடுறாங்க. ஆனால் 2 மணி நேரத்துலேயே அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க. CBCIDக்கு உத்தரவிட்டு இது பண்ணோடனே அவங்க இந்த பாம் பிளாஸுக்கு அந்த முஸ்லீம் லீக்கையும் ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு நடந்த இதில் ட்ரெயினில் விட்டு அவங்களுக்கு ஒரு ஹிந்து முஸ்லீம்களுக்கு அப்படின்னு தான் பிரச்சனைன்னு சொல்லி தான் அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே இருக்குது. அவங்க 2 பிரச்சனைகளை ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டதில் இவங்க 2 வருஷம் கழித்து இந்த பழி வாங்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்பாவியான ஒரு பெண் பலி, 41 பேர் படுகாயம். என்ன கொடூரத்தனமான தாக்குதல் இது! அதுக்கப்புறம் மே 2ஆம் தேதி இதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. சென்னையிலே ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால், இந்த மாலில் நாங்கள் பாம் வச்சுருக்கோம் அப்படின்னு மே 2ஆம் தேதி ஒரு ஃபோன் கால் வருது. உடனடியாக போலீஸ் அந்த இடத்துக்கு இருந்து உள்ளவங்க பொதுமக்கள் எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிட்டு தீவிரமாக பாம் ஸ்குவாட் வச்சு செக்அப் பண்ணுறாங்க. அங்கே எந்த பாமும் இல்லை. அதுக்கு பிறகு 2 மணி நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு இப்படி இது வந்திருக்கிறது ஃபேக் கால் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி மறுபடியும் ஒரு கால் வருது. அடுத்த நாள் மே 3ஆம் தேதி சென்னை எக்மூரில் நாங்கள் ஒரு ட்ரெயினில் பாம் வச்சுருக்கோம்னு ஒரு ஃபேக் கால் வருது. அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு தீவிரமாக ஒரு ஆக்ஷன் எடுக்காங்க. இந்த மாதிரி ஃபேக் கால்கள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 வாரமே சென்னையிலேயே தத்தளிச்சுட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனை இந்தியாவையே ஒரு பேரதிர்ச்சிக்குள்ளானது. இந்த பாம் ஸ்குவாட் நடந்ததுக்கப்புறம் அண்டை மாநிலமான ஆந்திரா, கேரளாக்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நீங்கள் எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன், பெரிய பெரிய மால்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, தீவிர சோதனை நடத்தியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்னும் அந்த பாம் பதட்டம் இன்னும் குறையவில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.